சிஏஏவை அமல்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிஏஏவை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சிஏஏவை நேற்று ஒன்றிய அரசு அமல்படுத்திய நிலையில் அதை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு சட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவசர கதியில் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது ஒன்றிய அரசு என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சிஏஏவை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசின் இத்திருத்தச் சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்களை சொல்லலாம். ஒன்றிய பாஜக அரசு நேற்று குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தி இருந்தது. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் எப்போதும் அமல்படுத்த விடமாட்டோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து உறுதிப்பட தன் கருத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். இந்நிலையில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் தமிழ்நாட்டில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கட்டமைப்புகளுக்கு முற்றிலும் எதிரானது மட்டுமல்லாமல் பல வகையான மொழி, இன, மதம் மற்றும் வாழ்விட சூழல் ஆகியவற்றில் வேறுபட்டிருந்தாலும் ஒன்றுபட்ட உணர்வுடன் வாழ்ந்து வரும் இந்திய மக்களின் நலனுக்கும் இந்திய திருநாட்டின் பன்முகத்தன்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் முற்றிலும் எதிரானது இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். மேலும் சிறுபான்மை சமூகத்தினர் மற்றும் முகாம்வாழ் தமிழர்களின் நலனுக்கும் இந்த சட்டம் எதிரானது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அரசு அமைந்தவுடனே கடந்த 8/9/2024 ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை முன்மொழித்து அதை நிறைவேற்றி இந்த சட்டம் திரும்ப பெற வேண்டும் என்ற வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டை போலவே பல்வேறு மாநிலங்களும் இதை எதிர்த்து குரல் கொடுத்துள்ளதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்திய மக்களிடையே பேதங்களை தோற்றுவிக்க வழிவகை செய்யும் இந்த சட்டத்தால் எவ்வித நன்மையோ பயனோ இதற்க போவதில்லை என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் முற்றிலும் தேவையற்ற ஒன்று என்பதுடன் ரத்து செய்ய வேண்டியது என்பதுதான் தமிழ்நாடு அரசின் ஒரு கருத்து என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட தமிழ்நாடு அரசு எவ்வகையிலும் இடம் அளிக்காது என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதிப்பட தனது கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு சட்டத்தையும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காது என்பதை தமிழ்நாடு மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த அறிக்கையில் கூற வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைப்பு தமிழ்நாடு அரசானது தொடக்கம் முதல்ல இந்த குடியுரிமை சட்டத்தை எடுத்து வருகிறது. தொடர்ந்து அந்த குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்துவதாக மத்திய அரசு ஒவ்வொரு முறை கருத்து தெரிவித்தாலும் அதற்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உறுதியான கருத்தை தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போது இந்த அறிக்கையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தவே விடமாட்டோம், தமிழ்நாட்டில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியாக தனது கருத்தை தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.